ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தமிழ் டியூட்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி பிம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எப்படி ஒரு ஹை எண்ட் ரீடச் பண்ணலாம் சிம்பிளாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த டூல்ஸ் எடுத்துக்கோங்க, பேட்ச் டூல் எடுத்துக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம். ஏன்னா இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறது சிம்பிள் மெத்தட் தான். இது அப்படியே செலக்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் கொண்டு போய் இந்த ஸ்கின்னோடு வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்கின் இங்கே வந்துடும். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த பார்ட் வேணும், ஆனால் பக்கமாகவே வச்சு இது பண்ணுங்கள். ரொம்பவும் கலர்ஃபுல்லாக அதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டாம். பக்கத்தில் வைங்க, பாருங்கள் இங்கே இருக்கிற ஸ்கின் இங்கே வந்து ஒட்டிக்கும், அவ்வளோதான். அப்படியே உங்களுக்கு எதெல்லாம் கொஞ்சம் டார்க்காக தெரியுதோ அதெல்லாமே கொண்டு வந்து வச்சுக்காங்க. சிம்பிள் மெத்தட் தான். இந்த பேட்ச் டூல் யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிருச்சா. இனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னது ஸோ பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸை நம்ம ஒரு செகண்ட்லேயே ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேவா, இது எப்படி அடுத்தது நம்ம இன்னொரு இமேஜ் எடுப்போம். இந்த இமேஜ் எடுப்போம். பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கா, இது எப்படி நம்ம ஹை அண்ட் ரீடச் பண்ணலாம். இந்த இமேஜை இது பண்ணி, அதாவது உங்களுக்கு முடிஞ்சால் இந்த மாதிரி சின்னதாக பண்ணலாம். ஓகேங்களா, நமக்கு வேண்டாதது மட்டும் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி இமேஜை இதை விட இன்னும் நல்லா ஷார்ப்பாக கிளியராக எப்படி கொண்டு வரலாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ இது பண்ணியாச்சு. இது ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். 2 டூப்ளிகேட் எடுத்துக்காங்க. ஃபஸ்ட் எடுத்து என்ன மெத்தட்னா, போய் தென் மோடில் போய் லேயரில் மோடில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து விவிட் லைட் அப்படிங்கிறத கொடுங்க. விவிட் லைட் கொடுத்துட்டிங்களா, சாரி ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணணும், நார்மலாகவே இருக்கட்டும். ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஐ இன்வெர்ட் கொடுத்திங்கன்னா ஆப்போசிட் ஆகிடும். அதாவது கண்ட்ரோல் ஐ போட்டிங்கன்னா இன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவிட் லைட் கொடுங்க. ஃபில்டரில் வந்து அதரில் வந்து ஹை பாஸ் கொடுங்க. ஹை பாஸ் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி அவுட் ஆகிற வரைக்கும் கொடுத்துக்காங்க. ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்தது ஃபில்டரில் வந்து பிளர் கொடுங்க. பிளர் வந்து கசைன் பிளர் கொடுங்க. ஓகேவா, அது கொடுத்துக்காங்க. அது 1.1லேருந்து 1.5 அந்த அளவுக்கு கொடுத்தாவே போதும். ஏன்னா இமேஜ் ரொம்ப அடிபட வேண்டாம். ஓகேவா, இப்போ கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், லேயர் மாஸ்க் போடுங்க. இங்கே லேயர் மாஸ்க் போட்டுட்டு இந்த பிளாக் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டா என்ன ஆகுனா, அந்த லேயர் அப்படியே இருக்கும், மாஸ்க்குள்ளே இருக்கும். இப்போ எனக்கு வேணாத பார்ட் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அழிக்கிறேன். அது இந்த பிளாக்கில் வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் என்னென்னா ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எரேசர் செலக்ட் பண்ண வேண்டாம், ப்ரஷ் செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி 100%, ஃப்ளோ 100% வச்சுக்காங்க. இங்கே ஒயிட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒயிட் மேலே இருக்கணும், பிளாக் கீழே இருக்கணும். இப்போ வேண்டாத பார்ட் மேலே அப்படியே வச்சு ஸ்கின்னில் வச்சு பாருங்கள். ஓகேவா, அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டு பண்ணியிருக்கிறேங்க. ஓகே போதும். இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் இந்த லேயரை மெர்ஜ் பண்ணிக்காங்க. மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்காங்க. ஓகேவா, சேம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்களா, இது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹை எண்டாக கொண்டு வரணும். அதாவது இந்த மாதிரி இல்லாமல் மறுபடியும் கொடுக்கணும்னா மறுபடியும் கண்ட்ரோல் ஆகி போட்டுக்காங்க. சேம் அதே மெத்தட் தான். விவிட் லைட் ஃபில்டரில் வரோம், ஹை பாஸ் கொடுக்குறோம். அதரில் வந்து ஹை பாஸ் கொடுங்க. ஓகே கொடுத்துடலாம். ஃபில்டரில் வந்து மறுபடியும் பிளர் வந்து சின் பிளர் கொடுங்க. ஓகே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், குயிக் மாஸ்க் போடுறோம், பிளாக் ஃபில் பண்ணுறீங்க. அப்புறம் ப்ரஷ் செலக்ட் பண்ணி வேண்டாத பார்ட் உங்களுக்கு எங்கே வேண்டாமோ அங்கே மட்டும் எரேஸ் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா இதையும் மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்படி இருந்த இமேஜை நம்ம எவ்வளோ கிளியராக இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ஷார்ப்னஸும் பாருங்கள். இமேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இன்னும் ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபில்டரில் போய் ஷார்ப்பன் கொடுத்து அன்ஷார்ப் மாஸ்க் கொடுங்க. ஓகேவா, படம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள்.
ஓகேவா. ஸோ ஒரு 2 மினிட்ஸில் எவ்வளோ ஹை எண்டு இமேஜ் வந்து ஹை எண்ட் ரீடச் பண்ணியிருக்கோங்கிறத பாருங்கள். இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கலாம், சாதாரண இது ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஓகேவா. சேம் இப்போ என்ன பண்ணுறோம், அதே தான். கண்ட்ரோல் ஐ போட்டுக்காங்க, விவிட் லைட் கொடுங்க. ஃபில்டரில் நான் எதுக்காக இது பண்ணுறேன்னா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் ரிப்பீட்டாக ஒர்க் பண்ணி ஒரு டைமுக்கு ஒரு 2-3 டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். அடுத்தது அதரில் வந்து ஹை பாஸ் வந்துட்டு ஒவ்வொரு இமேஜுக்கும் மாறும். ஓகேங்களா. ஓகே கொடுத்துக்கலாம். ஏன்னா அதனுடைய ரெசல்யூஷன் பொறுத்து இமேஜோட அந்த இது சேஞ்ச் ஆகும். ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்தது பிளர் வரும், சைன் பிளர் கொடுங்க. இது 1.1 கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், குயிக் மாஸ்க் போடுறோம், பிளாக் ஃபில் பண்ணுறோம், ப்ரஷ் செலக்ட் பண்ணுறோம். வேண்டாத ஏரியாவில் எரேஸ் பண்ணி விட்ருங்க. எரேஸின்ட்டில் நம்ம ப்ரஷ் வச்சு அதை அப்படியே இது பண்ணுறப்போ என்ன ஆகுனா, அந்த பிளாக் மேலே இது பண்ணும்போது நமக்கு அந்த லேயர் முன்னாடி வந்துட்டோமா. இப்போ இது ஒரு டூப்ளிகேட் வச்சுக்கலாம். இந்த 2 லேயர் மெர்ஜ் பண்ணிக்காங்க. ஓகேவா. இன்னொரு டூப்ளிகேட் வச்சுட்டு இதை ஹைட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ஆட்டோ லெவல்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணுறோம். அது எவ்வளோக்கு அழகுபடுத்த முடியுமோ அவ்வளோ அழகுபடுத்திக்க. கொஞ்சம் ரெட் ஏற்றிக்கங்க, கொஞ்சம் ப்ளூ, செலக்டிவ் கலர் வந்துட்டு சேம். நமக்கு ரெட் வேணுன்னா ரெட் ஏற்றிக்கலாம், பிளாக் வேணுன்னா பிளாக் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, ஒயிட். கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, லைட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்த டல்லாக இருந்த இமேஜை நம்ம இவ்வளோ ஷார்ப்பாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அன்ஷார்ப் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு, படத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துக்காங்க. பாருங்கள், படம் இப்படி இருந்த டல்லாக இருந்த இமேஜ் இவ்வளோ கிளியராக நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம். ஸோ வெரி சிம்பிள். இந்த ஸ்டெப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி கொடுத்துட்டிங்கன்னா படம் கிளியர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.